பின்னரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள், அதனைத் தொடர்ந்து சபைகள் அமைத்ததன் பின்னர் இன்னும் பத்திரிகைகளுக்கான ஒரு சிநேகபூர்வமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று செய்யப்படவில்லை. ஆகவே தான் இவ்வாறான ஒரு கலந்துரையாடல் ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் மிக அதிகப்படியான வாக்குகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கும் எனக்கும் அளித்து மக்களுடைய ஆணை தந்திருக்கிறார்கள். அதேபோன்று கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மிக அதிகமான மக்கள் தங்களுடைய ஆதரவை தந்து இந்த இந்த காத்தாங்குடி நகர சபையினுடைய அதிகாரத்தை நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆகவே கடந்த தேர்தல் காலங்களில் நாம் எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலும் சொன்ன ஒரு விஷயம், எதிர்வருகின்ற 5 ஆண்டுகளிலே எங்களால் முடிந்த உச்சகட்ட அபிவிருத்தி பணிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். கடந்த கிட்டத்தட்ட சுமார் 7 ஆண்டுகள் அளவிலே குண்டு வெடித்ததிலிருந்து கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகள் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு அதற்கு பின்னர் எங்களால் வேலைகளை செய்ய முடியவில்லை. சிறிய சிறிய வேலைகளை செய்தாலும் எங்களால் திட்டமிட்டு அபிவிருத்தி பணிகளை இந்த பிரதேசத்தில் எங்களால் மேற்கொள்ள முடியவில்லை. ஆகவே அந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புதிய நகரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். விசேஷமாக நாளாந்தம் வெளி ஊர்களிலிருந்தும் இப்பொழுது வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் நம் ஊருக்கு வருகிறார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் சுமார் 10 நாட்களுக்குள் 80,000 பேர் அளவிலே நமது ஊருக்கு வருகின்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்கள் தொடர்ந்தும் இதைவிட அதிகமாக வருகின்ற மக்களுக்கு தேவையான வசதிகள், அடிப்படை வசதிகள், மரசலோட வசதிகள், அவர்கள் குளிப்பதற்கான வசதிகள், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம், அதை கொண்டு அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான வசதிகள், அவர்களுடைய வாகன தரிப்பிடங்கள், அவர்களுக்குரிய ஒழுங்குகள், இப்படி பல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த தொடர்பிலே நான் இந்த சபைகள் அமைத்த நாளிலிருந்து இப்பொழுது அபிவிருத்தி பணிகளை செய்வதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டு வருகிறோம். ஆகவே எல்லா விடயங்களிலும் நல்ல விடயங்களிலே ஊர் முன்னேற்றத்துக்காக, சமூக நலன்களுக்காக நாங்கள் எடுக்கின்ற நல்ல விடயங்களுக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நீங்கள் ஊடகவியல் அடிப்படையிலே எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று காத்தாங்குடி நகர சபையும் உங்களுக்கு நல்ல ஒரு உறவை நீங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதே போன்று நகர சபை எடுக்கின்ற நல்ல முயற்சிகளுக்கு, பணிகளுக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும். ஏனென்றால் ஊடகவியலாளர்கள் என்பது கடந்த காலங்களைப் போலல்ல, இப்பொழுது பெரிய சக்தி என்றால் ஒரு சின்ன செய்தியை போட்டாலே அதில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு 5-10 நிமிடங்களுக்குள்ளேயே போய் செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இப்பொழுது ஊடகங்கள் இருக்கிறது. ஒரு மிகச்சிறிய ஊடகமாக இருந்தாலும் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் உலகளாவிய ரீதியிலே என்பது மாறி இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே உங்களுடைய பூரண ஒத்துழைப்பையும் ஒத்தாசையும் எங்களுக்கு நீங்கள் தரவுன்னு சந்தர்ப்பம் தான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். குறிப்பாக நாங்கள் காத்தாங்குடி பிரதேசத்தை சுத்தமான ஒரு நகரமாக மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். இங்கு இருக்கின்ற பிரச்சனைகள், அதே போன்று வீதி அபிவிருத்தி, அதே போன்று ஆற்றங்கரை முழுமையான அபிவிருத்திக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இப்போ அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள், அது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் பல்வேறுபட்ட அமைச்சுகளினூடாக மேற்கொண்டு வருகிறோம். ஆற்றங்கரை இந்த லெகூன் டிரைவ் என்ற ஒரு டெவலப்மெண்ட் கன்செப்டிலே நேற்று கூட பல அமைச்சுக்கள் அதிகாரிகள் வந்து எல்லாவற்றையும் பார்வையிட்டிருக்கிறார்கள். அதுக்காக பல கோடி ரூபாய்களை இப்பொழுது நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். ஆகவே லெகூன் டிரைவ் ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தியை நோக்கி நாங்கள் எப்படி கடற்கரை செய்தோமோ, இது விளையாட்டு, பொழுதுபோக்கு, எப்படி ஓய்வு நேரங்களை கழிப்பதற்கு தேவையான வசதிகள் போன்ற பல விளையாட்டு வசதிகள் என்று பல வசதிகளோடு இந்த லெகூன் டிரைவ் இப்பொழுது அபிவிருத்தி அடைய இருக்கிறது. அதே போன்று பல அபிவிருத்தி பணிகளை நாங்கள் காத்தாங்குடிஞ்ச பல இடங்களிலே மியூசியம், அல்-அக்ஸா பள்ளிவாசல் வளாக ஏரியா, கடற்கரை வளாகங்களிலே மக்களுக்கு தேவையான கழிப்பறைகள், வசதிகள், பொதுமக்கள் வந்து இறங்கியவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்வதற்கான ஏற்பாடுகள், மேலதிகமான மின் வசதிகளை செய்தல், வீதிகளை அபிவிருத்தி செய்தல், மரங்களை நாட்டுதல், திட்டமிடப்பட்டு பல அடையாளம் கண்டு பல வீதிகளுக்கான 2 பக்கமும் நாங்கள் அந்த ஏற்கனவே ஹிஸ்புல்லா ஸ்டேடியம் ரோட்டில் செய்திருப்பது ரெவன்யூ என்ற அந்த கன்செப்டிலே பெரிய பெரிய மரங்களை நாட்டுவது போன்ற வேலை திட்டங்களை இப்பொழுது நாங்கள் அலசி ஆராய்ந்து காத்தாங்குடி நகர சபையினுடைய என்னுடைய கௌரவ தலைவர் தலைமையிலே உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு என்னுடைய பூர்ண வழிகாட்டுதலோடு இந்த பணிகளை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே அதற்காக உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்புகளை நீங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும். நான் அண்மையில் கூட சில நாட்களாக
சில ஊடக அறிக்கைகள் அல்லது சில செய்திகளை நான் பார்க்க கிடைத்தது. காத்தாங்குடி மத்திய கல்லூரியினுடைய காணியை நாங்கள் கபலீகரம் செய்ய போகிறோம், காணியை சுவீகரிக்கப் போகிறோம், காணியை எடுக்கப் போகிறோம். அந்த பேச்சுக்களை பார்க்கின்றது மத்திய கல்லூரியுடைய காணிகளையும் ஏதோ நாங்கள் பறித்து எங்களுடைய குடும்பத்துகள் சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்துவதை போன்று அங்கு அந்த அறிக்கைகள் எல்லாம் இருந்தது. நான் பார்த்தேன். அது உங்களை பற்றி அல்ல, சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை நீங்கள் வெளியிட்டிருந்தீர்கள். நாங்கள் அவற்றை பார்க்க கிடைத்தது. உண்மையிலே நாங்கள் காத்தாங்குடி கடற்கரை வீதியிலே கர்பலா வீதி அந்த சந்தியிலே இருந்து ஹாஸ்டல் சந்தி வரையிலான அந்த பிரதேசத்தை நாங்கள் இருக்கின்ற அந்த கடற்கரை வீதிக்கும் அந்த இடவழியில் ஒரு பஸ் பெரிய பெரிய பஸ் பார்க்கிங், அதே போன்று அந்த வெஹிக்கிள் பார்க்கிங், அதே போன்று ஒரு பல்வேறுபட்ட வசதிகள் அந்த அதிலே வருகின்றவர்களுக்கு தேவையான பொது செல்ல அந்த அவர்களுடைய தேவைகளை குளிப்பதற்கு அல்லது மலசெலவிடம் அல்லது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அல்லது பெண்கள் வருகின்றவர்களுடைய குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவது, இப்படி பிரச்சனை நிறைய அறிகிறோம். ஒரு பிள்ளையை பால் ஊட்டுவது கூட உரிய இடம் இல்லை. அவருடைய வாகனம் கடற்கரையிலே பார்க் பண்ணுகிறது, இங்கே வருகிறார்கள், பஸ் பார்க் பண்ண வசதி இல்லை, நிறைய பிரச்சனை அடையாளம் கொண்டும். ஆகவே இது தொடர்பில் நாங்கள் சம்பந்தப்பட்ட பல அமைச்சர்கள் கொண்டு அந்த வீதி அந்த இடத்திலே ஒரு காத்தாங்குடி பிரதான கடற்கரை வீதியில் இருக்கின்ற மத்திய கல்லூரியினுடைய அந்த எல்லையை சுவரை அதை அப்புறப்படுத்தி விட்டு அதுக்கு பின்னால் ஒரு அழகான ஒரு சுவரை கட்டி அதிலே ஒரு பார்க்கிங் வசதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆலோசித்தோம். ஒரு தீர்மானம் இல்லை, ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனையை நாங்கள் சம்பந்தப்பட்ட முன்வைத்திருக்கிறோம். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடைய தலைவர்களும் இங்கு வந்து அதனை பார்த்துவிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலே அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், மாவட்ட அதிகாரிகளை அவர்கள் அழைத்து அரசாங்க அதிபருக்கும் அவர்களுடைய பிரச்சனையோடு சென்ற போது நீங்கள் போய் காத்தாங்குடியை பாருங்கள். அவர் ஒரு என்பிபியை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அதிகாரி, அவர்களுக்கு அங்கேயே தலைவர், அவர் அந்த கூட்டத்திலேயே நீங்கள் போய் எவ்வளவு தூரம் ஹிஸ்புல்லா மந்திரித்துமா எவ்வளவு வேலை செய்ய திட்டமுறை இப்பொழுதே பார்க்கிங் ஃபெசிலிட்டி செய்ய வேண்டும் என்று அவருக்கு எவ்வளவு நீண்ட கால அடிப்படையிலே அந்த திட்டத்தை அவர் முன்வைத்து அதுக்கு நிதி கேட்டார் அவர். ஆகவே இப்படி நீங்கள் திட்டங்களை தீட்ட வேண்டுமே தவிர வெறும் சில்ட்ரன் கட்டுற அது கட்டுறது கட்டுறது நீங்கள் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கே அரசாங்க அதிபருக்கும் பிரதேச செயலாளர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் அந்த கொழும்பிலிருந்து வந்த சிங்கள அந்த தலைவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள். ஆகவே அந்த ஆலோசனை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இது தொடர்பிலே கடந்த வாரம் என்னிடத்திலே வந்து அந்த பாடசாலையினுடைய அதிபர், உத்தியோகத்தர்கள் எல்லோரும் எங்களுடைய மிக நெருக்கமானவர்கள், எங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது, வந்தவர்களுக்கு தொடர்பாக எங்களோடு கலந்துரையாடினார்கள். அச்சயமாக நாங்களும் இருந்தோம். அந்த கலந்துரையாடல் அவர்களை நாங்கள் ஆலோசனை வேண்டி இருக்கிறது என்றும் அவர்களும் அதுக்கு அவர்கள் 400 மீட்டர், அதுவும் ஏற்கனவே நான் இப்படி ஒரு அந்த கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் அது கிரவுண்ட் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் விடுத்த வேண்டுகோளின் பேரிலே தான் அந்த ஸ்டேடியம் அமைக்க வேண்டும் என்று தான் நான் கல்வித்திணைக்களத்துக்கு சொல்லி அதற்கான மதிப்பீடுகளும் தயாரிக்கப்பட்டது. இருந்தாலும் எங்களுடைய அந்த சூழ்நிலைகள் அவைகளை செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகவே இந்த 400 மீட்டர் மைதானம் அமைப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே இப்படி எங்களுடைய காணி இன்னும் ஒரு 12 அடி காணியை உள்ளுக்கெடுக்கிற போது இது பாதிக்கப்படும் சொன்னார்கள். அதனை பிரச்சனையில் நாங்கள் இதை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், மாவட்ட இளைஞர்கள், மாவட்ட அதிகாரி தொடர்பு கொண்டு ஏதாவது வழியிலே இதை செய்ய முடியுமா, என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, இது அங்கே முன்னால் பின்னால் அகட்டி இதை செய்ய வாய்ப்பு இருக்காங்க அல்லது நான் கொஞ்ச நாள் பெவிலியனை இருந்து பெவிலியனுக்கு அந்த அவர்கள் கொண்டு வந்த ஒரு காட்டின படத்திலே பெவிலியன் தான் அந்த இடத்துல இருக்கிறது. பெவிலியன் என்றால் பெவிலியன் இருக்கத்தக்கதாக கீழே பார்க்கிங்க கூட, ஏன்னா கீழே கடை கட்டுறதுக்கு தான் 40-50 கடை கட்டுறதுக்கு தான் அந்த அதிலே படத்தில் இருந்தது பெவிலியனுக்குள்ளே. அது கடை கட்டினாலும் அந்த கடை வருமானம் போகும், கொழும்பு கல்யாமச்சி தான் போகும், ஒரு சதமும் ஸ்கூலுக்கு வராது. ஆகவே அப்படி இருந்தாலும் பெவிலியன் நிற்கத்தக்கதாக கீழே கட்ட முடியுமா இல்லை நாங்கள் யோசிப்போம், ஆலோசிப்போம்னா சொல்லி அனுப்பினேன். அவ்வளோதான் நான் சொன்னேன் அவங்களுக்கு. ஆகவே ஆனால் தொடர்பாக பெரிய ஒரு பிரச்சனையாக தூக்கி இந்த விஷயங்களை பார்க்க கிடைத்தது. நான் ஒன்றை தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அந்த தீர்மானத்தை நாங்கள் கலந்து ஆலோசிப்போம். அது சமூகத்துக்கு நன்மை, ஊருக்கு நாங்கள் அதை நான் ஒரு நாளும் பின்வாங்கினது கிடையாது. அது செஞ்சு கொண்டு போகிறது தான் எங்களுடைய வழக்கமான வேலை. 89ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையிலேயும் நான் 93ஆம் ஆண்டு காத்தாங்குடி பிரதான விதியாட்ட முனைந்த போதும் இதே பிரச்சனை. திரும்பி 2009ஆம் ஆண்டு காத்தாங்குடி பிரதான விதியை அகட்டம் கிட்டத்தட்ட 1000 கடைகளை உடைக்க வேண்டியது. கிட்டத்தட்ட 350 வழக்குகள் மட்டக்களப்பிலே வழக்குகள் போடப்பட்டது.
நாங்கள் அதை எல்லாம் மீறி இதே நான் பொழுது இப்போ பார்த்தேன் ஒரு சகோதரர் ஒரு சகோதரர் நளிமி அவர் கடுமையாக விமர்சனம் செய்தார். அவருடைய நான் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்த விஷயம், அதே நபர் தான், இதே நளிமி தான் 90ஆம் ஆண்டு மிதித்தவர், 93 மிதித்தவர், எல்லா எடுத்தவர், காத்தாங்குடி பிரதான வீதி அமைக்கின்ற போது மிதித்தார், நூதன சாலை கட்டுகின்ற போது மிதித்தார், ஹிஸ்புல்லா மண்டபம் கட்டுவது மிதித்தார், ஊர் வீதியை செய்கின்ற போது மிதித்தார்கள். இந்த ஊரில் என்ன வேலைகளை செய்திருக்கிறோமோ எதை செய்தாலும் எதிர்த்த அதே சகோதரர்கள் மீண்டும் இப்பொழுதும் அதனை அப்படி எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். காத்தாங்குடி ஊர் வீதி அமைக்க போனதும் 3 பேர் நீதிமன்றத்துக்கு போனார்கள். காத்தாங்குடி பிரதான வீதி அமைக்க போன போது 350 வழக்குகள் நகரசபைக்கு எதிராக போடப்பட்டது. அதையும் தாண்டி தான் அதை செய்தோம். ஆகவே காத்தாங்குடி நூதன சாலையை துறக்கக்கூடாது என்று மூடி வைத்தார்கள். இதே கூட்டத்தார் கொழும்புக்கு போய் ஜமியத்துலமாவோடும் அங்கு இங்கு போய் இடமெல்லாம் பேசி அதனை மூடினார்கள். இப்படி விமர்சனம் செய்த ஈச்சமட நாட்டுகின்ற போது கூட விமர்சனம், அல்லக்ஸா பள்ளிக்கூடம் அதை விட விமர்சனம், அல்லக்ஸாவுக்கு முன்னாலே கூட்ட மேடையை போட்டே விமர்சித்தார்கள், பள்ளி தேவையான விமர்சித்தார்கள். ஆகவே அவைகளெல்லாம் தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு நாங்கள் இந்த பணியை செய்து இன்று இந்த காத்தாங்குடி கடற்கரை வீதி செய்கின்ற போது பிரச்சனை, அதற்கு எத்தனையோ வழக்குகள், ஆத்தங்கிற பிரச்சனை, அதற்கும் வழக்குகள், வெற்றியெல்லாம் தாண்டி தான் நான் எந்த ஒரு வேலையையும் இதுவரை தொடங்கின வேலையை விட்டு வைத்தது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் நாங்கள் காத்தாங்குடி மத்திய கல்லூரி தொடர்பாக சரியான விளையாட்டுத்துறைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் நிரூபித்திறன் வைப்பதற்கு, ஏனென்றால் காத்தாங்குடி மத்திய நான் படித்த பாடசாலை, இவர்கள் எல்லோரையும் விட அதிக அக்கறை எனக்கு இருக்கிறது. அங்கிருக்கின்ற ஒரு கட்டடத்தை தவிர மற்ற அத்தனை கட்டடங்களும் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் என்னுடைய முயற்சினால் நான் நிதியது கொண்டு கட்டப்பட்ட கட்டடங்கள். இப்பொழுது கூட அண்மையில் நான் இந்த பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராம் போனது அந்த பிரதான பழைய கண்ணங்கர கட்டடத்தை பாரிய அளவில் ஒரு ஆன்டிக் கட்டடமாக அதனை புனரமைப்பதற்கான முழு எஸ்டிமேட்டையும் எடுக்க சொல்லி நான் கல்வி அமைச்சருக்கு கேட்டு அது வேலையானது நான் பிரதம அமைச்சருடன் பேசி அந்த வேலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் கடந்த வாரம் கூட சம்பந்தம் அழைத்து நான் கலந்துரையாடினேன். ஆகவே காத்தாங்குடி மத்திய கல்லூரி கபடியரன் செய்கிறங்கிற விஷயம் யாரும் மீனிட்டு சொல்ல தேவையில்லை. அவர்கள் எதுவுமே நான் தான் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது நாங்கள் எங்களுக்கு அறிக்கைகளின் படி இந்த பிரச்சனையும் இல்லை, 400 மீட்டர் விளையாட்டு அமைக்க முடியும், எதுக்கு பிரச்சனை என்றால் நாங்கள் அதை சட்டப்படி எங்களுக்கு அது எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, யார் என்ன அறிக்கையில் விட்டாலும் சரி, எத்தனை சபை கூடினாலும் சரி, அதை எப்படி உடைக்கிறனும் எங்களுக்கு தெரியும், எப்படி கட்டணும் எங்களுக்கு தெரியும், அந்த வீரர்களை பிடிச்சிடணும் எங்களுக்கு தெரியும். ஆகவே என்னுடைய அபிவிருத்தி பணிகளை யாரும் இப்படியெல்லாம் விமர்சனம் செய்கிறதுக்கு நான் பயந்து போனாலும் இல்லை, போக போகிறாலும் இல்லை. ஆகவே தயவு செய்து அரசியல் ரீதியில் அபிவிருத்தி ஏனென்றால் இது ஒரு சந்தர்ப்பம். கடந்த 7 வருஷம் அதை பாதுகாக்கணும். கடந்த 7 வருஷம் குண்டு வெடிச்சதுக்கு பிறகு எந்த ஒரு அபிவிருத்தி என்னால் செய்ய முடிய கிடைக்கல, அதிகாரம் இல்லாத சின்ன செஞ்சிருப்போம், பெரிய அளவில் இல்லை. ஆகவே இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடாது, வேலை செய்யணும். ஆகவே சந்தர்ப்பம் கிடைக்கின்ற இந்த வேலைகளை நாங்கள் செய்கிறதுக்கு வேணுமென்று அரசியல் நோக்கத்துக்காக காழ்ப்புணர்ச்சியில் கடந்த 36 வருஷமாக எடுத்துவார் அதே கூட்டம் இப்போ எடுத்து வந்தால் நான் 36 வருஷ அனுபவத்தோடு வந்திருக்கேன் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு. ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். அதே மாதிரி மக்கள் 10 வட்டாரத்தையும் வந்து மேலதிகமாக ஒரு உறுப்பினரையும் 11 தந்திருக்காங்க எங்களுக்கு. ஆகவே அதிகபட்ச ஆதரவு எங்களுக்கு. ஆகவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு நாங்கள் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணுவோம், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆகவே தயவு செய்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் நேரடியாக யாரும் பேசுது இல்லை, பிரச்சனை இனி பிரச்சனை இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இப்போ நாங்கள் குண்டாவில் நிறைய வேலை செய்ய போகிறோம், அது செய்ய போகிறோம், அதுக்காக காணி எடுக்கப்படும், அது வேலை செய்ய போகிறோம். அடுத்தது இன்னும் பல பிரச்சனைகளுக்கு இன்னும் பல வேலை திட்டங்கள் இருக்குது. ஆகவே அதனால் இன்னும் அல்லமீன் வித்யாலயம் உங்களுக்கு தெரியும், அந்த அமைதியாக எங்களுக்கு அவங்க அந்த பாடசாலைக்கு முன்னுக்கு அந்த காணியை தராமல் இருந்தால் இன்றைக்கு ஒரு மோட்டர் சைக்கிளோட வச்சிருக்கல அந்த ரோட்டில் பிள்ளைங்கொள்ளணும். நீங்கள் அல்லமீன் வித்யாலயம் தங்களோட அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 30 அடி கிட்டதையும் கட்டிடம் வள காணி வந்திருக்கிற மெயின் ரோட்டில் இருந்து தந்தாலும் அன்றைக்கு சுவரை கட்டிப்பட அந்த இடத்துல குறைஞ்ச சின்ன ஒரு பார்க்கிங்காக வச்சிருக்கோம். இன்றைக்கு ஊரில் மெயின் ரோட்டில் பீச் ரோட்டில் போயில வரையிலாது, ஆயிரக்கணக்கில் இன்னும் பொதுமக்கள் வர 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 எங்கே கொண்டு வாகனங்களை பார்க் பண்ணுறது, வாகனங்களை பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வாரவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே செஞ்சாகணும். இருக்கிறதுக்குள்ள நாங்கள் செய்யலாம், இல்லாதவங்களை தேடி கண்டுபிடிக்கலாது. ஆகவே எல்லாரும் அபிவிருத்திக்கு ஊர் அபிவிருத்தி எப்படி முக்கியமோ காத்தாங்குடி சென்ற குளச்சல் முக்கியம், எல்லாமே எனக்கு முக்கியம்தான். நான் ஒரு உருண்டை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறதான், எல்லா அபிவிருத்தி தான் பார்க்க போகிறேன், எல்லாமே எங்களுக்கு முக்கியம்தான். ஆகவே அபிவிருத்தி என்று வரும்போது சில விஷயங்களை வேணுமென்று பிடிவாதமாக இருந்தால் அதுக்கெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. நீதி நியாயமாக இருந்தால் அதை எந்த விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே இப்படியான
இந்த வேலை திட்டங்களை நாங்கள் பல வேலைகளை செய்ய திட்டமிட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அது உங்களோட காத்தாங்க, நீங்களும் காத்தாங்களுடைய நேசிக்கிறார்கள் எல்லாரும், எல்லாரும் நேசிக்கிற உதவியாளர்கள். ஆகவே உங்களுடைய பூரண ஒத்துழைப்பு தரணும். ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் எந்த உடலாக கேட்டால் நான் அவருக்கு நேரம் தந்து ஒரு பிரச்சனை வந்தால் கேட்டால் நான் அதுக்கு எந்தவுமே விளக்கம் தர ஆயத்தமாக இருக்கு. நான் தான் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் பதில் தராமல் நான் மொத்தமாக உங்களை எல்லாரோடையும் தான் இருந்து கலந்துரையாடணும்னு வச்சுருந்தேன். ஆகவே நல்ல விஷயங்கள், நல்ல அபிவிருத்திகள் நீங்களும் ஒத்துழைப்பு தரணும். இது உங்களோட ஊர், இது நம்மளோட ஊர், இது நம்ம கட்டாயம் அபிவிருத்தி செய்யணும். நம்மளோட தேவைகள் இருக்குது. ஆகவே நல்ல விஷயங்களுக்கு உங்களோட பூரண ஒத்துழைப்பை நீங்கள் எனக்கு தரணும் என்று கேட்டு நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐக்கிய மக்கள் சக்தி